வணக்கம். நேயர்களுக்கு ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள். 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடக ராசி. பொதுவாக இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாலே இது இந்த ராசி மண்டலத்தில் ஒரு 4வது ராசியாக வரக்கூடியது. அதில் காலபுருஷ தத்துவத்தில் இது தாய் ஸ்தானமான சந்திரனுடைய ராசி. இதில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள், இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் இந்த கடக ராசிக்காரங்க. பொதுவாக இது ஒரு நீர் ராசி. அதில் இதனுடைய உருவம் பார்த்திங்கன்னா நண்டு. இது ஒரு பலகால் ராசின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அதாவது எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த நீரை இவங்களுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீர் ராசி. தண்ணி எப்படி எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த டிசைனுக்கு மாறிக்குதோ அது மாதிரி எந்த இடத்துல போனாலும் அடாப்ட் ஆகிக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. பொதுவாக இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய வேலைகளும் அது மாதிரி இருக்கும். அதே போலவே இவங்க அதாவது நீர் சார்ந்த துறை, அதை தவிர உணவுத்துறை, இன்னும் இந்த மீன், அதாவது சாப்பிட்றதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து இது எல்லாமே அந்த அந்த டிபார்ட்மெண்ட் பூராமே இந்த சந்திரனுடைய போர்ட்போலியோ கீழே வந்துடுது. இந்த 2024 இவங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே இவங்களுக்கு இப்போது கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த கடகத்துக்கு 8ஆம் இடத்துல தான் இவங்க சனி பகவான் இருக்காங்க. அதை தவிர 9ஆம் இடமான மீனத்தில் குரு பகவான், ராகு பகவான் இப்போ மாறி இருக்காங்க கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி. அதே போலவே 3ஆம் இடத்துல கேது. இதை குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல. இது எப்படின்னா நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் இருக்கு. அதில் அவங்கவுங்க ஜாதகப்படி நிறைய மாற்றங்கள், பெரிய பெரிய முன்னேற்றங்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஹோட்டல் தொழில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு வீட்டில் மெஸ்ஸு வச்சு நடத்துகிறவங்களும் அந்த ஹோட்டல் தொழிலில் தான் சொல்லணும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய உணவகம் வச்சு நடத்துகிறவங்களும் ஹோட்டல் தொழில் தான் சொல்லணும். இதில் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி அமைந்த நிலையில பொறுத்து பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இவங்களுக்கு நேரடியாக சூரியன் முதல்ல 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது அப்போ இவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கொஞ்சம் செல்வாக்கு, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக குரு 10ஆம் இடத்துலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் பணத்தை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருவார். இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, ஏன்னா அந்த குருவோட வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு. அப்போ அந்த குரு செய்கிற வேலையை ராகு செய்வார். அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதில் பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமான மகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் எல்லாம் இந்த 15ஆம் தேதி வாக்கில் எல்லாம் சேர்றாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு அதிபதி, 12க்கு அதிபதி புதன், அவர் அங்கே இருக்கார். 2ஆம் அதிபதி சூரியன், அவரும் அங்கே இருக்கார்.
அதை தவிர 4-11க்கு அதிபதி சுக்கிரன், அவரும் அங்கே இருக்கார். இவங்க எல்லாத்தோட சேர்த்து அந்த யோகக்காரகனான செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கார். அப்போ அந்த பிப்ரவரி மாதம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக நிறைய பேர்த்துக்கு அமைய போகுது. அதில் பாருங்க, அதாவது எழுத்து சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களும், பத்திரங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இடம் விற்கிறது வாங்கிறது, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இந்த செயல்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இடம் விற்கிறவங்களுக்கு இப்போ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அந்த அந்த பணத்தை, அதாவது இந்த சனிங்கிற போது இவங்களுக்கு பூர்வீகம், பழைய விற்க முடியாமல் இருந்த சொத்து, அதெல்லாம் இப்போ புதையலாக மாறி இவங்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு பங்காவது இவங்களுக்கு வந்து சேருது. அது மார்ச் மாதத்தில் எடுக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய, அதாவது டிஃப்ரெண்ட்டான வகையில் இவங்க செலவுகளை பண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஏப்ரல் மாதம் வரும்போது சூரியன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு மேலே வந்துடுறாரு. அப்போது இவங்களுக்கு அந்த டேக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்னால வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. பெரிய அரசியல் தொடர்பான ஒரு சம்பந்தம் இதனால கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வகையான ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருப்பார். அப்போது அதாவது தன்னுடைய ராசிக்கு உச்ச ராசி 11ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது, ராகுவோடு சேர்ந்து குரு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகப்படியான வருவாய் இருக்கும். அதே மாதிரி நிலம், அதாவது காடு தோட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது கடகராசியில். ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் இந்த மாதங்களில், அதாவது கண்ணுக்கு தெரியாத செலவுகள் அல்லது குழந்தைகள் மூலமான செலவுகள், அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஒருத்தரை ஒரு குழந்தைய ஒரு ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதோ அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்காக அனுப்புகிறதோ, அதுக்கான விசா, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கான செலவுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். அனாவசியமான செலவுகள் அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது உங்கள் குடும்பத்தில் அத்தை வகையில் இருக்கிறவங்களுக்குனால சில செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் வரும்போது இவங்க அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளில் முன்னேற்றத்தோடு போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்னென்னா, உங்களுடைய செவ்வாய் ஒவ்வொரு நேரம் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் போகிறதுனால 12ஆம் இடத்துக்கு வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு அது அடிதடி பிரச்சனையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு வரும்போது முதல்ல உங்கள் பேச்சு, இதை பேச்சு எப்பவுமே கரெக்டாக பேசணும். சில பேர்த்துக்கு சந்திரன் அமைஞ்சிருக்கிற கடக ராசியாக இருந்தாலும் கூட, ராசியில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும்போது மற்ற கிரகங்களோட தொடர்பு எப்படி இருக்குதோ, அந்த ராகு ஏதாவது தொடர்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வளவலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே எலாபரேட்டாக பேசி அதை விளக்கி சொல்கிறோன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆவி எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேச்சை குறைச்சி நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னா அடுத்தவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க சொல்கிற விஷயங்களை கேதர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே இந்த சந்திர பகவானான ராசியான கடக ராசிக்காரங்க எப்பவுமே ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எதையுமே கூர்மையாக கற்பனை திறமையோட ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பேசக்கூடிய நீங்கள் அதே நேரத்தில் வெறும் கற்பனையில் மட்டும் வண்டி ஓட்டலான்னு முடிவு பண்ணிடாதீங்க. நிறைய செயல்களை செஞ்சு
இந்த இந்த 2024 மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர், வர்க்க சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.